தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? அவங்க போராடுறதே என்னன்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இதே கிறிஸ்துவர்களாகிய நாங்களும் எதை நம்பி ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதி 492. அப்ப திமுக தான் கிறிஸ்தவர்களுக்கான இல்ல சிறுபான்மைக்கான ஒரு நாங்க தான் பலமா இருக்கிறோம், நாங்க தான் அவங்களுக்கான பாதுகாப்பு அரணா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யா சார்? 100க்கு 100 பொய் சார். அது ஜெகன்மோகன் ரெட்டி சிறப்பான ஆட்சி கொடுத்து மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு அலை வீசிச்சு. இனிமேல் ஜெகன்மோகன் ரெட்டி தான் 11 சீட்டோட அனுப்பிச்சிட்டாங்க, வெறும் 5 வருஷம் ஆட்சியில. ஆனால் புரட்சி தமிழர் ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில இருந்துச்சு. திமுகவுல எந்த அமைச்சர் சொன்னா அட்லீஸ்ட் ஒரு தாசில்தார் விவோ கூட கேட்கிற நிலைமை கிடையாது, இன்ஸ்பெக்டர் கேட்கிற நிலைமை கிடையாது. அங்க கேட்பது யாருன்னா ஒரு குடும்பத்துல யார் சொல்றாங்களோ அவங்க தான் கேட்பாங்க. அமைச்சர்களுக்கு அங்க பவரே கிடையாது. அப்ப கத்தோலிக்க திருச்சபையில இந்த மாதிரியான ஒரு அரசியல் அதாவது இன்சிஸ்ட் பண்ணப்படுதா சார்? இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கத்தோலிக்கத்தினுடைய ஆயர்களை பேராயர்களை அழைத்து அதில் விசேஷமாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் ஃபாதர் அவர்கள் ஒரு பெரிய டைரக்டர் அவர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஆயர்களை அழைத்து 2 நாள் திமுகவுக்கு வேலை செய்யணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவர்களை மக்களை குறித்தோ தன்னை நம்பி இருக்கிற திருச்சபையை குறித்தோ இந்த கத்தோலிக்க பாதர்களுக்கும் தென்னிந்திய திருச்சபை பாதர்களுக்கும் அக்கறை இல்லை. தனக்கு பதவி கிடைத்தால் போதும். தென்னிந்திய திருச்சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் இன்றைக்கு பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவர். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூழல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்ம கூட இந்த அரசியலும் அதனுடைய களத்தை பத்தி விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பேராயர் டாக்டர் கே மேஷக் ராஜா, பொதுச் செயலாளர், ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்புல இருந்து ஆயர் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலை பத்தி அவங்கள்ட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணியும் பலமா இருக்கு, பலமா இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு ராணுவம் போல செயல்பட்டு இருக்கு அதிமுக. அதாவது சரியான தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு 5 வாக்குறுதிகளை முன்னிறுத்துறாங்க. கிட்டத்தட்ட 140 இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டாங்க. அந்த நேர்முக தேர்வு கூட 3 நாள்ல ரொம்ப கடுமையா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடந்துருக்கு. இதெல்லாம் எந்த மாதிரி அரசியல் சூழலை உருவாக்குது? இது வரக்கூடிய தேர்தலை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் சார்? அதிமுக தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல போய் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பயமே கிடையாது. அவங்களுடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அழகாய் 180 தொகுதிக்கு மேலே பொதுச் செயலாளர் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்று போயிட்டு வந்துட்டார். இன்றைக்கு வேட்பு மனுவெல்லாம் வாங்கி அதை உடனே எல்லா மாவட்டத்தையும் கூப்பிட்டு அந்த கட்டத்தையும் முடிச்சு விட்டுட்டார். இப்போ அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது தேர்தலுக்கான இப்போ ஃபைனல் எல்லாம் நாளைக்கு ஒரு கூட்டணியோடு கையெழுத்து வருது, எல்லாமே முடிச்சிருவாங்க. அவங்க களத்தில் நிற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. திமுகவுக்கு ஒரு பயம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஒண்ணுமே செய்யாத நான் எப்படி போய் மக்கள் கிட்ட நிற்பேன், என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒவ்வொரு பக்கமும் போராட்டம் சார். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் போராடுகள், ஒரு பக்கம் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள், ஒரு பக்கம் நர்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள், ஒரு பக்கம் எல்லா இடத்துலையுமே தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? அவங்க போராடுறதே என்னன்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இதே கிறிஸ்துவர்களாகிய நாங்களும் எதை நம்பி ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதி 492. என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரவருடைய பட்டா இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு பட்டா இடத்துல தேவாலயம் கட்ட முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் நீங்கள் அனுமதி வாங்கி கொண்டு வாருங்கள். இப்போ 8ஆம் தேதி ஒரு ஜிஓ 4 என்று ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஜிஓ என்னவென்று சொன்னால் 2019 இருந்து 2024 வரைக்கும் ஒரு கட்டிடமானது அது ஒருவேளை திருமண மண்டபமாகவோ மல்டி பர்பஸ் ஹாலாகவோ சமுதாய கூடமாகவோ அல்லது வீடாகவோ இருந்திருந்தால் அந்த கட்டிடத்திற்கு ஒரு எஸ்ஓபியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த எஸ்ஓபி என்னவென்று சொன்னால் அதற்கு நீங்கள் அனுமதிக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அதற்கு உங்களுக்கு என்ஓசி கலெக்டர் கொடுப்பார். ஆனால் 2024 மார்ச்சுக்கு அப்புறம் எந்த ஒரு வழிபாட்டு தலமானாலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதிக்கு போகணும். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றாரு, பல்வேறு காரணங்களை சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்களே. அப்ப நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? அப்ப திமுக தான்
கிறிஸ்தவர்களுக்கான இல்லை சிறுபான்மைக்கான ஒரு நாங்க தான் பலமா இருக்கிறோம், நாங்க தான் அவங்களுக்கான பாதுகாப்பு அரணா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யா சார்? 100% பொய் சார். அது மக்களை ஏமாத்துவதற்காக அவர்கள் மீடியாவை கையில வச்சுட்டு மீடியா வச்சு இன்னைக்கு எல்லார்ட்டையும் வெளியில கொண்டு வராங்க தவிர அவங்க 100% யாருமே அவங்க கூட சப்போர்ட் கிடையாது. 100% சப்போர்ட் இருந்திருந்தாங்கன்னா போன முறை 2021 அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும் பொழுது வெறும் 5 சீட்டு 10 சீட்ல எல்லாரும் வாஷ் அவுட் ஆகி வீட்டுக்கு போயிருக்கணும். அன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இருந்ததுனாலதான், பிஜேபி கூட்டணியுடைய ஓட்டு இருந்ததுனாலதான் இன்றைக்கு இத்தனை சீட்டு நின்று பிரதான எதிர்கட்சியாக 75 சீட்டை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இதே ஒரு காலகட்டத்துல திமுக எதிர்கட்சியாக எத்தனை சீட்ல உட்கார்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 23 சீட்டு 24 சீட்ல எதிர்கட்சியாக இருந்தது. ஒரு முறை 96 சீட்டு வந்துச்சு. ஆனால் இவங்க எதிர்கட்சியாக இன்றைக்கு 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு 10 ஆண்டு ஆட்சி, அம்மையார் மறைந்தார்கள், ஜெயலலிதா அம்மையார். கட்சியில பல குழப்பங்கள், தர்ம யுத்தங்கள், போராட்டங்கள், கட்சிக்குள்ள பிளவுகள், பலவிதமான அம்மையார் சசிகலாவால பிரச்சனை, ஓபிஎஸ் அவர்களால பிரச்சனை, கட்சிக்குள்ள பல பூகங்கள் வெடித்தது. ஒரு மனிதன் தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும், கொடுக்கப்பட்ட இரட்டை இலையை சின்னத்தை காப்பாற்ற வேண்டும், தான் பொதுச் செயலர் என்பதை நிரூபிக்க வேண்டும். எவ்வளவும் இருந்து 4 ஆண்டு 2 மாதத்துல கொரோனா வந்தது, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது. இதையெல்லாம் சகித்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை கொடுத்து அவர் ஆட்சியை முடித்து வெளியில மீண்டும் அவர் தலைமையில ஆட்சியில பொறுப்பெடுக்கும் பொழுது 75 இடங்களை வெற்றி பெறுகிறார். அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி சார் எடுப்பாங்க? மக்கள் இதே பக்கத்துல சந்திரபாபு நாயுடுக்கு எதிர்த்து நின்ன ஜெகன்மோகன் ரெட்டி என்ன? ஜெகன்மோகன் ரெட்டி சிறப்பான ஆட்சி கொடுத்து மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு அலை வீசிச்சு. இனிமேல் ஜெகன்மோகன் ரெட்டி தானே 11 சீட்டோட அமிச்சிட்டாங்க வெறும் 5 வருஷம் ஆட்சியில. ஆனால் புரட்சி தமிழர் ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில இருந்துச்சு. 10 வருஷம் ஆட்சி முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் படுதோல்வி அடையவில்லை. அதை மறுபடியும் நான் ஆணித்தரமா சொல்ல காரணம், 34 தொகுதியில வெறும் சொற்பமான ஓட்டுல 100 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டு சொற்பமான ஓட்டுல தான் தோத்துருக்காங்களே தவிர, ஒருவேளை அது வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு 100 ஓட்டு 100 சீட்டுக்கு மேல இன்னைக்கு எதிர்கட்சியில 100 சீட்டுக்கு மேல வந்திருப்பாங்க. அவங்க தோத்ததெல்லாம் ஸ்ரீநகர்ல அண்ணன் சத்யா அவர்கள் தோத்தது 100-120 ஓட்டுல தோத்தாரு. அதே போல நெய்வேலியில தோத்தது, காட்பாடியில தோத்தது, பல்வேறு இடங்கள்ல தோத்ததெல்லாம் எல்லாமே 1000க்குள்ளதான். 1000க்குள்ள ஓட்டு சதவீதம் திமுக அதிமுக ஓட்டு சதவீதம் 2.5 இல்ல 3% தான் டிஃபரெண்ட். 2021 தேர்தல்ல 2 பேருக்கும் தேர்தலுடைய சதவீதத்தின்படி 2.5%. இது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது சார். இவர் தனிப்பட்ட முறையில பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தனித்து நிற்கிறேன், யாரும் என்னோட கூட்டணி இல்லை என்று சொல்லி 40 தொகுதியிலும் தனி ஆட்களை நிப்பாட்டி அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதம் எத்தனை என்றால் 22% 23% ஓட்டு வாங்கினாங்க. கூட்டணியோடு இருந்து 26% திமுக வாங்குச்சு. கூட்டணியெல்லாம் சேர்த்து 15 பேர் சேர்ந்து 26%, சிங்கிள் 22% வாங்குறதுல யார் மெஜாரிட்டி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி, இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு, இது எந்த அளவுக்கு வரக்கூடிய காலத்துல அரசியலை எதிர்கொள்ளும் நினைக்கிறார்? அதிமுக கூட்டணியில பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவா இருக்கிறாரு. அவர் அதிமுக ஆட்சி தான் அமையும், அதிமுக தலைமை தான், கூட்டணியில யாருக்கும் பங்கு கிடையாது, கூட்டணியில யாருக்கும் நாங்க ஷீட் ஷேரிங் கொடுக்க மாட்டோம், ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரியல. 150 குறையாத சீட்ல இவங்க நிற்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 80 இல்ல 60 சீட்ல ஷேரிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுல வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் அரவணைச்சு போவாங்க எல்லாருக்கும். அதுல எங்களுடைய கிறிஸ்துவ கூட்டமைப்பு கூட ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவர் ஒருவரையும் தள்ள மாட்டார், யாரையுமே அவர் ரிஜெக்ட் பண்ற ஆளே கிடையாது. எங்களுக்கும் அங்க ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவ பேராயர்கள் கிறிஸ்துவ அமைப்புக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று, இஸ்லாமத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு, எல்லா கொங்கு மண்டலத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாரு, கொங்கு வெள்ளாளருக்கு கொடுக்கிறாரு, எல்லாருக்குமே அங்க அங்கீகாரம் கொடுக்கிறாரு. ஆனால் அவர் தெளிவா இருக்கிறாரு, 150க்கு மேல நம்ம தனி பெரும்பான்மையோடு ஜெயிச்சு எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமையும், இவங்க எல்லாம் கூட்டணியில கூட இருப்பாங்க. ஆட்சியில பங்கு கிடையாது, அமைச்சரவையில பங்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, கூட நிற்பாங்க, ஆதரவுல நிற்பாங்க. எல்லா கட்சிகளும் வரும். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக தேமுதிக வந்து விடுவார்கள், பாமக வந்து விட்டார்கள், ஆல்ரெடி புரட்சி பாரதம் உள்ளே இருக்கிறது, ஆல்ரெடி பிஜேபி உள்ளே இருக்கிறது, இன்னும் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா ஏசி சண்முகம் அவர்கள் வந்து விடுவார்கள், நம்முடைய ஜான் பாண்டியன் வந்து விடுவார்கள், ஆல்ரெடி உள்ள ஜி கே வாசன் அவர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருமே
வந்து விடுவார்கள். இது ஒரு வலுவான கூட்டு. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விடுவார்கள், பச்சைமுத்து அவர்கள் வந்து விடுவார்கள், எல்லாரும் வந்துடுவார்கள். அவர்களைப் போல அதை காட்டும் இது வலுவான ஒரு கூட்டணியாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. எந்த ஆட்சி மத்தியில் இருக்கிறதோ அந்த ஆட்சிக்கு சாதகமான ஆட்சி மாநிலத்தில் வந்தால் உண்மையாகவே மாநிலம் வளர்ச்சி அடையும், மாநிலத்துக்கு தேவையான நிதி கிடைக்கும், மாநிலத்தில் இருக்கிற மக்கள்கள் பயன்பெறுவார்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலம் திமுகவோடதும் சரி, எடப்பாடி ஆட்சி செஞ்ச காலமும் சரி, எந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கையாள தவறுனாங்க? கிறிஸ்தவர்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான இந்த ஆட்சியில வந்து எங்களுக்கு வந்து சரியா இதை பண்ணல, எடப்பாடியை இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிச்சாங்க, ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது செஞ்சாங்க. திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சிறுபான்மை மக்களுக்கு நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது. சில பாசிச அமைப்புகள் சபையை அடித்தார்கள். அதுல நான் எதையுமே மறுக்கல. திமுக ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்தது. போதகர்களை தாக்கினார்கள், சபைக்குள்ளே போய் சபையை பூட்டினார்கள். அநேக இந்து முன்னணி அமைப்புகள் பல்வேறு எழுப்பினார்கள். ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், அதிமுக ஆட்சியில உடனடியாக போய் சந்தித்து கம்ப்ளைண்ட்டை சொன்னா அமைச்சர்கள் கூப்பிட்டு உடனே கண்டிப்பார்கள், மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லுவாங்க, எஸ்பி கிட்ட சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஆனால் திமுகவில் எந்த அமைச்சர் சொன்னா அட்லீஸ்ட் ஒரு தாசில்தார் விவோ கூட கேட்கிற நிலைமை கிடையாது, இன்ஸ்பெக்டர் கேட்கிற நிலைமை கிடையாது. அங்க கேட்பது யாருன்னா ஒரு குடும்பத்துல யார் சொல்றாங்களோ அவங்க தான் கேட்பாங்க. அமைச்சர்களுக்கு அங்க பவரே கிடையாது. அமைச்சர்கள் சிஎம் உடைய நாலேஜ் கொண்டு போனா கூட சிஎம் ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டார்கள். இதுதான் ரெண்டுத்துக்கு இங்க பிரச்சனை வந்துச்சு. ஏடிஎம்கே பீரியட்லயும் ஏறத்தாழ 52 சபைகள் பூட்டப்பட்டுச்சு, அதை நானே ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனைக்கு உடனடியாக போகும் பொழுது அந்த சபையெல்லாம் திறக்கப்பட்டுச்சு. கல்லறை உடனே இடம் கொடுத்தார்கள். இன்னைக்கு திமுகவில் கல்லறைக்கு எங்க போனாலும் இடம் கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக கல்லறை வாங்குவதற்கு 1,30,00,000 போன பட்ஜெட்ல நிதி ஒதுக்குனாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துல நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு சிட்டில ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினா என்ன ரேட்டு, 1,30,00,000 வச்சு 38 மாவட்டத்துல எப்படி வாங்க முடியும்? இதெல்லாம் இவங்க வந்து கணக்குக்காக நாங்க சிறுபான்மை மக்கள் இதை கொடுத்துட்டோம், அதை கொடுத்துட்டோம், அதை செஞ்சுட்டோம், இதை செஞ்சுட்டோம். ஒரு தேவாலயம் புறநமைப்பதுக்கு ஒரு 6 கோடி நிதி கொடுக்குறாங்க. எத்தனை தேவாலயம்? 5 தேவாலயம், 6 தேவாலயம். தமிழ்நாட்டில் எத்தனை தேவாலயம் இருக்குது? ஒரு தேவாலயத்தை புறநமைக்கிறதுக்கு வெறும் 6 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சா? ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கே ஒரு 10 கோடியில வேலையை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 10 கோடி வந்து எப்படி தமிழ்நாட்டு சிறுபான்மை மக்களுக்கு 10 சார்? யோசிச்சு பாருங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில திட்டங்கள் சிறப்பாக இருந்தது. எருசலேம் போவதற்கு மானியம் கிடைத்தது. இப்ப எருசலேம் போறது தடைப்பட்டு விட்டது. எருசலேம் மானியம் கிடைக்கவில்லை. இன்னைக்கு எல்லாமே தடைப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியில உடனே இப்ப கோயம்புத்தூர்ல பிரச்சனையா, அண்ணன் வேலுமணி அண்ணன் சொன்னா உடனே ஸ்டெப் எடுத்து வேலையை முடிப்பார். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறார்களோ அங்க அந்த அமைச்சர் காலேஜுக்கு கொண்டு போனாவே போதும், அவங்க உடனே அதுக்குள்ள தீர்வை உடனே காண்பாங்க, அது பிரச்சனையை உடனே சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கிற அமைச்சர்கள் எந்த அமைச்சரா இருந்தாலும் அந்த அமைச்சர்களுக்கு பவர் இல்லை. அவங்க சொல்றத விவோ கூட கேட்கற நிலைமையில இல்லை சார். இப்போ இந்த கிறிஸ்மஸ் இதை சார்ந்த என்னுடைய ஒரு தனிப்பட்ட கேள்வி என்னன்னா, நான் சர்ச்சுக்கு போகும்போது சரி, கும்பகோணத்துலையும் சரி, தஞ்சாவூர், வேளாங்கண்ணி இந்த மாதிரி இடங்கள்ல கிறிஸ்மஸ் ஒட்டி நாட்களில் பயணம் செஞ்சேன். அப்போ அங்கே பிரசங்கத்தில் அரசியல் பேசுகிறாங்க. நான் அதிமுக ஆட்சி காலத்திலையும் கிறிஸ்மஸ் ஈவ் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் தேர்தலை ஒட்டி வர்றதுனால அவங்க எந்த இடத்துலையும் அரசியலை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்ததில்லை. அப்போ கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் அது வந்து இன்சிஸ்ட் பண்ணப்படுதா சார்? இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கத்தோலிக்கத்தினுடைய ஆயர்களை, பேராயர்களை அழைத்து அதில் விசேஷமாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் ஃபாதர் அவர்கள் ஒரு பெரிய டைரக்டர், அவர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை, ஆயர்களை அழைத்து 2 நாள் திமுகவுக்கு வேலை செய்யணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 2 நாள் சென்னையில் அழைத்து வர வச்சு அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து, நீங்கள் போய் எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணணும், திமுக மறுபடியும் வரணும். இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸுங்க எல்லாருமே திமுகவுடைய மனநிலைமைக்கு வேலை செஞ்சு ஆகணும்னு சொல்லி இவங்க டியூன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அது ஆதாரபூர்வமாக பத்திரிகையில வந்த தகவல் நான் சொல்றேன். அந்த பத்திரிகை கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பத்திரிகையில் வந்த தகவல், அந்த சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவர் ஒரு ஃபாதர் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறி அவர் அரசியலுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக சென்னைக்கு எல்லாரையும் வர வைத்து எப்படிலாம் நீங்க மக்கள்கிட்ட பேசணும், என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் செய்யணும்,
என்னெல்லாம் பண்ணுன்ற சொல்லி இதை பகிரங்கமா வேலை நடந்துட்டு இருக்கு. கேட்கவே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உண்மை சம்பவம். உங்களுக்கு பத்திரிகை இப்போ நான் கொடுக்குற ஆதாரத்தோடு உங்களுக்கு பத்திரிகை கொடுக்குறேன். நடத்துறது யாரு, எங்க கூட்டினாங்க, எல்லாம் ஆதாரமா பத்திரிகையில வந்தது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது எந்த மாதிரியான ஒரு போக்கா இருக்கு சார்? தனக்கு பதவி வேணும், தான் இருக்கிற பதவியில தன்னை பாதுகாத்து கொள்ளணும், பதவி. அடுத்ததுதான் இப்போ ஒரு காலத்துல கிறிஸ்துவம் என்றால் அந்த அளவுக்கு ஒரு மதிக்கக்கூடியதாக ஒரு ஃபாதர்ஸ் என்றால் அப்படி இருக்குது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கத்தோலிக்கர்கள்லாம் என்னைக்குமே அரசியல் கிட்ட வரவே மாட்டாங்க. இப்போ வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் இன்னைக்கு கத்தோலிக்க ஃபாதர்களோ அல்லது தென்னிந்திய திருச்சபை ஃபாதர்களோ அரசியலுக்கு கிட்ட வரவே மாட்டாங்க, அரசியல்வாதி சேர்க்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தான் முதலாய் அரசியல்வாதியை சேர்த்து கொண்டு அரசியல்வாதிகளோடு பயணிக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு மோகம் என்னன்னா பதவி, பண மோகம். இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு இன்னைக்கு அஜெண்டாவா இருக்குதே தவிர அவர்களை மக்களை குறித்தோ தன்னை நம்பி இருக்கிற திருச்சபையை குறித்தோ இந்த கத்தோலிக்க ஃபாதர்களுக்கும் தென்னிந்திய திருச்சபை ஃபாதர்களுக்கும் அக்கறை இல்லை. தனக்கு பதவி கிடைத்தால் போதும். தென்னிந்திய திருச்சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் இன்றைக்கு பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவர். அவர் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட். தென்னிந்திய திருச்சபைக்கு எப்படி ஒரு போஸ்டோ அதே போல கத்தோலிக்க திருச்சபைக்கு சிறுபான்மை ஆணையத்துல ஒரு போஸ்ட். அதே போல ஒரு தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அவங்களுக்கு வாரியத்துல ஒரு போஸ்ட். இவங்கெல்லாம் பதவியை வாங்கிட்டு பதவி சுகத்துல இருந்து கீழே இருக்கிறவங்களாம் திமுக வேலை செய்யணும். அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியது சுயாதீன திருச்சபைகள், புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் இவர்களை யாரும் மதிப்பதும் கிடையாது, யாரும் கேட்பதும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் தான் அவங்க பார்வைக்கு பெரிய ஆளா தேடுறாங்க. அவங்க கிட்ட தான் பணமும் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பலம் இருக்கிறது. ஆகையால் அவங்க திமுக இப்ப வேலை செய்யறாங்க. எல்லாமே எலெக்ஷன் வேலையில இறங்கிட்டாங்க. அதிகபட்சம் நான் அதிமுக காலத்துல சர்ச்சுக்கு வெளியில வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய வேட்பாளரோ யாராவது வெளியில வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ள அரசியல் கொண்டு நான் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் அந்த கேள்வி. கத்தோலிக்கர்களும் தென்னிந்திய திருச்சபை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அரசியல்வாதிகளை உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்ப கடைசி 3 ஆண்டுகளாக இது தலைகீழாய் மாறிவிட்டது. தலைகீழாய் மாறி இன்னைக்கு திமுகவுக்கு எல்லாரும் அடிபணிந்து பயம்புறுத்துகிறார்களா அல்லது பதவிக்காக திமுக அடிபணிந்து திமுகவுடைய கைக்கூலியாக இப்ப எல்லாம் மாறிவிட்டாங்க. இவ்வளவு பரபரப்பான சூழல்ல எங்களுடைய ஒரு சில சந்தேகங்களும் தீர்த்து எங்களுடைய அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றியா. தேங்க்யூ சார். நன்றி.